வணக்கம். மதுரையின் 2000 ஆண்டுகால வரலாற்றை அலசும் இந்த சிறப்பு விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம வெறும் ஒரு ஊரை பத்தி மட்டும் பேச போறது இல்ல. அப்படியே ஒரு டைம் மிஷின்ல ஏறி 2000 வருஷமா உயிர்ப்போடு இயங்கிட்டு இருக்கிற ஒரு வரலாற்று நகரத்துக்குள்ள பயணம் செய்ய போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க நேரா விஷயத்துக்கு போவோம். பொதுவா அதிகாலை 5 மணின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சுட சுட காஃபி இல்லைன்னா டீ, கரெக்டா? ஆனா மதுரையில மட்டும் அந்த நேரத்துல சுட சுட இட்லியும் கமகமக்கும் மட்டன் குழம்பும் நல்லி சாப்ஸும் பரிமாறப்படுறத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இது ஏதோ ரீசெண்டா வந்த ஃபுட் ட்ரெண்ட்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. அதை தெரிஞ்சுக்க நாம பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி போகணும். அந்த ரகசியம் என்ன தெரியுமா? அல்லங்காடி. இது ஒரு பழமையான சங்ககால வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ராத்திரி நேர கடைவீதி, அதாவது இரவெல்லாம் தூங்காம இயங்குற ஒரு நகரம்னு அர்த்தம். தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த அதிகாலை 5 மணி மட்டன் விருந்து இருக்குல்ல, அது 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே 24 மணி நேரமும் இயங்கின ஒரு முழுமையான இரவு நேர சந்தை பொருளாதாரத்தோட பிரிக்க முடியாத தொடர்ச்சிதான்னு சொல்லுது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இவ்வளவு பிஸியான ஒரு நகர கட்டமைப்பு உருவாச்சா? கீழடி அகழாய்வுகள் இதுக்கான பிரமிக்க வைக்கும் ஆதாரங்களை நமக்கு கொடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வீடுகளுக்கு தண்ணீர் கொண்டு போக சுடுமண் குழாய்கள், வீட்டுக்குள்ளேயே குளியல் அறைகள், தண்ணீர் தொட்டிகள்னு இன்னைக்கு நாம பயன்படுத்துற மாடர்ன் பிளம்பிங் வசதிகளுக்கு சற்றும் சளைக்காத ஒரு சூப்பரான நகர நாகரிகம் அங்கு இருந்திருக்கு. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. கீழடிங்கிறது சும்மா வீடுகள் மட்டும் இருக்கிற ஒரு சாதாரண கிராமம் கிடையாது. அது ஒரு பிரம்மாண்டமான தொழில் மற்றும் உற்பத்தி மையம். அங்க வாழ்ந்த மக்கள் ரொம்பவே ஸ்பெஷலான ஊசிகளை பயன்படுத்தி உயர்தர ஆடைகளை நெய்திருக்காங்க. சங்கையை அறுத்து ஆடம்பரமான வளையல்களா மாத்திர தொழிற்சாலைகள் கூட அங்க செயல்பட்டிருக்கு. உலக அளவிலான வணிக தொடர்புகளோட அது ஒரு மாபெரும் தொழில் நகரமா இருந்திருக்கு. காலப்போக்குல வெவ்வேறு ஆட்சியாளர்கள் வந்தப்போ இந்த நகரத்தோட தோற்றம் மட்டும் இல்லாம இதோட ஆன்மீக மையமுமே மாறிப்போச்சு. முற்காலத்துல பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சப்போ அந்த மாபெரும் கோவில் சிவபெருமானுக்கான சொக்கநாதர் ஆலயமா தான் இருந்திருக்கு. ஆனா பிற்காலத்துல வந்த தெலுங்கு ஆட்சியாளர்களின் காலத்துல தான் அன்னை பார்வதியோட அவதாரமான மீனாட்சி அம்மன் முதன்மை தெய்வமா மாற்றப்பட்டு அந்த ஆன்மீக மையமே ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருக்கு. இந்த கலாச்சார அலைகள் எல்லாம் மதுரையை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்குச்சுன்னு கவனிங்க. பாண்டியர்கள் காலத்துல கோவிலோட மையப்பகுதி உருவானது. அப்புறம் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்தப்போ புதுவிதமான உடைகள், ஃபேஷன், அப்புறம் சுவையான இனிப்பு வகைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்த தெலுங்கர் ஆட்சி தெய்வங்களை மாத்தினதோடு மட்டும் இல்லாம புது புது வேலைவாய்ப்புகளையும் நெசவாளர்களையும் நகருக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஆட்சியும் இந்த நகரத்தோட அடையாளத்துல அழிக்க முடியாத முத்திரையை பதிச்சிருக்கு. இந்த தாக்கங்கள்லாம் சேர்த்து நம்ம ஒரு ரொம்பவே மர்மமான வரலாற்று தேடலுக்கு கொண்டு போகுது. அதான் காணாமல் போன மூக்குத்திகளின் மர்மம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இஸ்லாமியர்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த சிலைகளையோ அல்லது தெய்வ விக்கிரகங்களையோ நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எந்த சிலையுமே மூக்குத்தி அணிந்திருக்காது. இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. உண்மையில சொல்லப்போனா மூக்குத்தி அப்படிங்கிற அணிகலன் அரபு நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்கள் வந்த பிறகுதான் இங்க ஒரு ஃபேஷனாவே அறிமுகமாச்சு. ஆரம்பத்துல பூர்வீக உள்ளூர் மக்கள் இதை அணியவே இல்லை. ஏன்னா மூக்க குத்துறதால சுவாச பாதையில அலர்ஜி மற்றும் தொற்று ஏற்படும்னு ஒரு மருத்துவ கவலை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மீனாட்சி அம்மனோட தவிர்க்க முடியாத அடையாளமா இருக்கிற இந்த மூக்குத்தி கூட பிற்காலத்துல உள்ளூர் மக்களால் ஏத்துக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் இருக்கு. அதுதான் ஜிகர்தண்டாவோட பயணம். வட இந்தியாவில இருந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குல்ஃபி மாதிரியான ராயல் இனிப்புகளை சாப்பிடுற பழக்கம் கொண்டவங்க. அதுக்காக இமயமலையிலிருந்து பனிக்கட்டுகளை வெட்டி எடுத்து அது உருகாம இருக்க மரத்தோல் நிரப்புன பெட்டிகள்ல வச்சு ரொம்ப பாதுகாப்பா இங்க கொண்டு வந்திருக்காங்க. அந்த ராஜ குடும்பத்தோட இனிப்பு பானம் தான் பிற்காலத்துல நம்ம மதுரையோட உள்ளூர் சுவைக்கு ஏத்த மாதிரி பாதாம் பிசின், கடல் பாசி எல்லாம் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு புகழ்பெற்ற ஜிகர்தண்டாவா மாறி தெருக்கள்ல பரிமாறப்படுது. உணவு, அணிகலன்கள் மட்டும் இல்லைங்க, மக்கள் தொகையிலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. தெலுங்கு ஆட்சியாளர்கள் மதுரையை கைப்பற்றினப்போ அவங்களுக்கான ராஜ உடைகளை தைக்க உள்ளூர் தமிழ் நெசவாளர்கள் மறுத்துட்டாங்க. மக்களுக்கு தைத்து கொடுக்கும் நாங்க அரசர்களுக்கு மட்டும் பிரத்யேகமா தைக்க மாட்டோம்னு அவங்க ரொம்ப உறுதியா சொல்லிட்டாங்க. இந்த ஒரு தொழிலாளர் விவகாரம் தான் ஆட்சியாளர்கள் வடக்கிலிருந்து சௌராஷ்டிர நெசவாளர்களை மதுரைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. இதே காலகட்டத்துல தொடர்ந்து நடந்த படையெடுப்புகளும் மோதல்களும் விவசாய நில உரிமைகள்லையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தரவுகள் ரொம்ப நடுநிலையா சுட்டிக்காட்டுது. வளமான டெல்டா மற்றும் ஆற்றுப்படுகைகள் இருந்த பூர்வீக தமிழ் நில உரிமையாளர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. வெற்றி பெற்ற ஆட்சியாளர்கள் அந்த செழிப்பான நதிக்கரை நிலங்களை தங்களுக்கு விசுவாசமான ஆட்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இதனால வேற வழியே இல்லாம பூர்வீக விவசாயிகள் மழையை மட்டும் நம்பியிருக்கிற வறண்ட நிலங்களுக்கு தள்ளப்பட்டாங்க.
மக்கள் தங்களோட நிலங்களை இழந்தது ஒரு பக்கம்னா, அந்த நிலங்களை வாழ வச்ச நதிகளோட நிலைமை காலப்போக்குல ரொம்பவே சோகமா மாறிப்போச்சு. இந்த முரண்பாட்டை பார்க்கும்போது உண்மையிலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சங்க காலத்துல பெரிய பெரிய வணிக கப்பல்கள்லாம் உள்ள வந்து போற அளவுக்கு வைகை நதி ஆழமாவும் ரொம்ப செழிப்பான சுற்றுச்சூழல் அமைப்போடும் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அணைகளாலையும் வள சுரண்டலாலையும் வறண்டு போய் தேங்கி நிக்கிற ஒரு சாதாரண குட்டை மாதிரி காட்சியளிக்குது. இந்த சுற்றுச்சூழல் நெருக்கடியால ஏற்பட்ட விளைவுகள் உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது. ஓடுற நதிகளை தடுத்து நிறுத்தி தேக்கு குட்டைகளா மாத்திர பெரிய அணைகளை கட்டியதனாலையும், இயற்கையான நீர்வழிகளை தீவிரமான மணல் கொள்ளையால அழிச்சதுனாலையும் ஆற்றோட ஓட்டமே முற்றிலுமா தடைபட்டுடுச்சு. இதனால மதுரைக்கே உரித்தான சுவையான ஐரை மீன் மாதிரியான பல பூர்வீக நீர்வாழ் உயிரினங்கள் இன்னைக்கு முற்றிலுமா அழியிற நிலைமையில இருக்கு. இது நாம ரொம்ப தீவிரமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பக்கம் பெருமைப்படக்கூடிய வரலாறு, இன்னொரு பக்கம் கவலைப்பட வைக்கிற சூழலியல் சவால்கள். இப்படிப்பட்ட மதுரை இன்னைக்கு ஒரு புதிய சமூக மற்றும் அரசியல் விவாதத்தோட மையமா மாறியிருக்கு. நிர்வாக அதிகாரங்களை பிரிச்சு மாநிலத்தை பல தலைநகரங்களா மாத்துறதுக்கு பதிலா மதுரையோட இந்த தனித்துவமான 2000 வருஷத்து பாரம்பரியத்தை கருத்தில் கொண்டு இதை ஒரு பிரத்யேகமான கலாச்சார தலைநகரமா அறிவிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை இப்போ ரொம்பவே வலுவாயிட்டு வருதுன்னு ஆய்வுகள் சொல்லுது. நாம இந்த வரலாற்று பயணத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை கேட்க விரும்புறேன். பல்வேறு அரசர்கள், கலாச்சாரங்கள் மற்றும் வரலாற்று சவால்களை எல்லாம் தாண்டி 2000 வருஷமா தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற இந்த தூங்கா நகரமான மதுரை இன்னைக்கு வளர்ந்து வர குப்பை மேலாண்மை, சுற்றுச்சூழல் சீரழிவு மாதிரியான நவீன கால பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சு தன்னோட அந்த பழம்பெரும் மரபை தொடர்ந்து பாதுகாக்குமா? இந்த தொன்மையான நகரம் தன்னை எப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கும்? நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.